ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டே பார்க்குறீங்க அப்படின்னா கீப் சப்போர்ட் அண்டு கீப் வாட்சிங். 2 டேஸாக வந்து வீடியோஸே போட முடியல. ஸோ இன்றைக்கினாலும் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ வந்து போடுறேன். ஸோ இதே போல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலைல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து போயிட்டேன். மார்க்கெட் போயிட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடெல்லாம் எப்படி கேவலமாக இருக்குதுன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே வாங்க. கிச்சனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிச்சனு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிட்டோம். இப்போ வந்து நான் வந்து மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டிகிட்ருக்கிறேன். சரி வந்தோடனே மாவு ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் புஜ்ஜி பாப்பா வந்து 2 நாளாக வந்து சாப்பிடவே இல்லை. ஸோ அதுக்கு வந்த உடனே சேமியா இருக்கு இல்லையா, அது வந்து சர்க்கரை போட்டு ஊட்டி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்த உடனே ஃபிஷ்ஷுங்களுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டேன். ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி 10:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா மணி 10:30 ஆயிடுச்சா, ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ வேலைக்கு போகிறவங்களாம் சொல்லிடுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து ஆட்டிகிட்ருக்கு இல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து காயெல்லாம் எடுத்து வந்து வச்சிடலாம். ஏன்னா காய் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் புஜ்ஜி பாருங்கள், ஒரு பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாருங்கள் அழகாக கட்டைப்பையில் வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா எடுத்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே வந்து 5 ரூபா 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ வந்து 20 ரூபா. இந்த தேங்காயெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வந்து 1 5 ரூபா. அப்புறமா வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கே 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு கவரில் போட்டு நம்ம வந்து எடுத்து வந்து வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் புஜ்ஜிக்கு பார்த்தீங்களா அழகாக சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பெட் அனிமல் சாப்பிட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெட்டெல்லாம் கொஞ்சம் நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனு வந்து எங்கள் புஜ்ஜு வந்து இங்கே சுவிட்சாக போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி வந்து விட்ருக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலைல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாத்திரமெல்லாம் தேய்ச்சாச்சு. நைட்டுக்கு வந்து நான் வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலைல வச்ச சாம்பார் வந்து அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அது வந்து தாளிக்கணும். இன்றைக்கி 1 டே வந்து இந்த பொழுது வந்து இப்படியே போயிடுச்சு ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் புஜ்ஜி பாப்பா வெளில போகிறதுக்காண்டி உக்காந்துருக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இருட்டாகவே ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ துணியெல்லாம் மடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மணிசெல்வி விலாக் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.